தொடரலாம் என்று நினைக்கின்றேன். புத்தர் கௌதம புத்தர் அந்த இளமை பருவத்தில் குணநலன்களாக கருணை, பகுத்தறிவு, கலகம் போன்ற கூறுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது புத்தருக்கு 20 வயதாகிவிட்டது. இந்த 20 வயதில் அப்பொழுது புழக்கத்தில் கண்டிஷன் ஆகியிருந்த நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் 20 வயதுக்குரிய நபர்கள் உறுப்பினராக வேண்டும் என்ற ஒரு விதியின் அடிப்படையில், கட்டாயத்தின் அடிப்படையில், அது ஒரு மானசீகமான உணர்வுபூர்வமான பங்களிப்பு என்ற வகையில் புத்தருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவரும் போய் சங்கத்தில் சேர்க்கிறார். அப்பொழுது அது சம்ஸ்தகா என்ற ஒரு கபிலவஸ்துவில் உள்ள ஒரு பகுதியில் இந்த சங்க கூட்டங்கள் நடத்தப்படும் பொழுது இவரும் இணைகின்றார். அப்பொழுது அந்த தலைமை குரு சுத்தோதனர், இவருடைய அப்பா கௌதம புத்தருடைய அப்பா அப்படி கேட்கிறார், வயது பாட்டியர்ல ஒரு இளைஞன் இந்த மாதிரி சங்க உறுப்பினராக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் அதிகாரம் இருக்கார். எல்லாம் கூடுறாங்க. அப்ப முன்மொழியாங்க தீர்மானம். இப்ப நமக்கு நடைமுறையில் இருக்கு, ஃபர்ஸ்ட் முன்மொழிவாங்க, அப்புறம் வந்து அதை வழிமொழிவாங்க. அது மாதிரி முன்மொழிகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வழிமொழிகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ப்ரொசீஜர் வைஸ் தான் வந்து இந்த சங்க உறுப்பினராக ஆகிறாரு. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அந்த தலைமை குரு, யாராவது இந்த புத்தர் இதுல சேர்றதுக்கு ஆட்சேபம் இருந்தா தெரிவிக்கலாம், ஒரு பேர் இருக்கு, எதுக்கு தெரிவிக்கிறது. அப்ப யாரும் இல்லை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப என்ன ஒரு குணநலன்களையும் அற ஒழுக்கங்களையும் சிறப்பாக இருந்ததுனால அவருக்கு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருந்த நிலையில் அவர் சங்க உறுப்பினராக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்போ வந்து இவர்கிட்ட வராங்க அவரோட டேர்ன். புத்தருக்கு உங்களுக்கு வந்து இதுல அந்த கிறிஸ்டியன் மேரேஜ் கேட்பாங்கல்ல, உனக்கு அந்த மாதிரி ஒரு தலைமுறையாக அதை முறைப்படி கேட்கிறாங்க. உடனே நிச்சயமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னாரு. அது வந்து எதிர்ப்பவர்களுக்கு 3 வாய்ப்பு கொடுக்குறாங்க, இவத்தையுமே 2 கேட்கிறாங்க. இப்படி வந்து எல்லாமே ப்ரொசீஜர் வைஸா வந்து நடக்குது. முறைப்படி வந்து அவர் இது மாதிரி இருக்கிறப்ப நீங்க இதை சந்தோஷமா எடுத்துக்கிறீங்களான்னு, ஆமா நிச்சயமா இது சந்தோஷமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல்ல தான் என்னன்னா இவருடைய கடமைகள், இந்த சங்கத்தினுடைய கடமைகள் 4 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று வந்து என்னன்னா உடலாலும் மனதாலும் உடைமையாலும் சங்கத்தின் நலன்களை, அதாவது சாத்திய சங்கத்தினுடைய நலன்களை பார்க்கணும். இரண்டாவது கூட்டங்களுக்கு தவறாம வரணும். என்ன அப்புறம் வந்து எந்த தவறையும் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணா இந்த சங்கத்துல அந்த தவறை சுட்டி காமிக்க தயங்கவே கூடாது. அதுல அமைதியா இருக்கிறது, இந்த நியூட்ரல் ஸ்டேஜ் மாதிரி அப்படிலாம் எடுக்கக்கூடாது, தைரியமா சொல்லணும். போர்ஸ் வந்து சப்போஸ் நீங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா சங்கம் ஒரு தண்டனை, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்க முழு மனதோட ஒத்துழைக்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இது நல்ல விஷயம் தானே. ஒருவேளை நீங்க தப்பு இல்லைன்னா அந்த நிரபராதி அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, நீங்க சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு நிச்சயமா நல்ல விஷயம் தான், எனக்கும் இது பிடிக்குது. அப்புறம் வந்து இது இந்த உறுப்பினர்கள் என்னெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுன்னா ட்ரை பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அப்புறம் வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த 4 விஷயத்த சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தானே, அவரை அக்செப்ட் பண்ணணும். இது ஒரு இப்போ நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதுல வந்து நான் உறுப்பினராக சொல்லிடுறேன். அடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப ஒரு 8 வருஷம் போயிடுச்சு. இந்த 8 வருஷம் 28வது வயசுல ஒரு விஷயம் நடக்குது. கோலியர்கள் பக்கத்துல இருக்க ஒரு குட்டி முயற்சி, அந்த கோலியர்களுக்கு இவங்களுக்கும் அந்த ரோகிணி ஆற்றங்கரையில நீர் எடுக்கும் பிரச்சனை வருது. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நீர் எடுக்கும் பிரச்சனையில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் நீர் எடுக்கணும், ஆனா அவங்க எடுத்துட்டே இருக்காங்க கோலியர்கள், அல்ல அவங்களோட போர் செய்யறதுதான் வந்து சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க. ஒரு கூட்டம் கூட்டு அதுல முன்வைக்கிறாங்க.
இவர் என்ன செய்யறாருன்னா நிச்சயமாக முடியாது, இது தவறான விஷயம், அப்படிலாம் உடனே போர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம மேலேயும் சில தவறுகள் இருக்கிறதாகவும், நம்மளும் சம்டைம்ஸ் முறை மீறி செயல்பட்டதாகவும், நம்ம மேல தப்பே இல்லைன்ற மாதிரியான ஒரு எந்த நிலையும் இருக்கிற மாதிரி நான் அறியல. நானும் கேள்விப்படுறேன், நம்ம மேல குற்றம் இருக்கிறத நானும் உணர்றேன். யாராவது சொல்ல முடியுமா? அந்த இயக்குனர் சொல்றாங்க, உங்களுக்கு குற்றம் செய்யாதவன் முதலில் கல்லை எடுத்து எறிகின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே அதுக்கு அமைதியா இருந்தாங்க. எனிவே நம்மள சர்ச்சை நம்ம சண்டை போடணும், நம்மளுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப புதன் சொல்லுடைய அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப புதன் சொல்லுடைய அந்த கூற்றினுடைய உண்மைத்தன்மையை அதுல இருக்கக்கூடிய நியாயத்தை ஒரு பாதி பேர் உணர்றாங்க. ஆனாலும் அவர்களுக்கு இவர் மாதிரி ஒரு தைரியம் இல்லை, அதனால மௌனமாக இருந்திருக்காங்க. இவர் மட்டும் ரைட் பண்றாரு, ஒரு கலத்துக்கு போடுறாரு, இல்ல அது தப்பு, போர் சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏன்னா இந்த போர் எந்த வகையிலும் அமைதிக்கு இல்ல இந்த நீரழிவு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க போறதில்ல. ஒரு போர் இன்னொரு போருக்கு தான் வழிவகுக்கும், இது அமைதிக்கு இருக்க போறது கிடையாது. அதனால இது இந்த வாழையில் எடுத்தவன் வாழால் படிவான சொல்ற மாதிரி இந்த மாதிரிதான் ஆகும். ஸோ இது தவறான விஷயம், அறநெறிக்கு அப்பாற்பட்ட நான் எத்திக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சவுண்ட் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே சேனாபதி என்ன சொல்றாருன்னா, இதை நான் எடுத்துக்க முடியாது, எல்லாருமே பேசாம இருக்காங்க, நீங்க மட்டும் எப்படி நீங்க அப்போஸ் பண்ணலாம், நம்ம கட்டாயம் செய்யணும், ஏன்னா இது சத்திரியனோட கடமை, நம்ம கட்டாயமும் போர் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. உடனே ஓட்டெடுப்பு முறை நடக்கிறாங்க. இந்த ஓட்டெடுப்பு முறையில இவர் மட்டும்தான் ஒரே சேர்ந்தார், மற்ற எல்லாருமே இவருக்கு எதிராக, அதாவது போர் புரியலாம் அப்படின்ற மாதிரி வாக்களிக்கிறாங்க. அது சிலவங்க மௌனமா இருந்துறாங்க போல. ஆனா பெரும்பான்மையின் முடிவுபடி அவங்கதான் ஜெயித்ததாக ஒரு நிலை வந்தது. அப்போ இந்த மாதிரி செய்யறப்ப இவர் என்ன சொல்றாங்க, இல்ல இது சரியான விஷயம் கிடையாது, இந்த விஷயத்துக்கு நாம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு விஷயம் சொல்லலாம். ஊழியர்கள் 2 பேரு ரெப்ரசென்ட் பண்ணி, நம்ம சாக்கியர்களோட ரெப்ரசன்டேஷன் தான் ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ், அண்ட் அவங்க 2 பேர் சேர்ந்து இன்னொருத்தர் சேர்ந்ததுக்கு ஒரு மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு அமைதி குழு மாதிரி, ஒரு பேச்சுவார்த்தை குழு மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்கலாம். அந்த குழு இதெல்லாம் அதாவது விவசாயிக்கு நம்ம அரசியல் சட்டத்துல தொழிலாளர் நலன்களுக்காக இந்த மாதிரி ஒரு குழு ஏற்படுத்துவார். முதலாளிகள், தொழிலாளர்கள், நடுவர்கள், இந்த மாதிரி 3 பேரும் செஞ்சு இந்த ஒரு குழு பேச்சுவார்த்தைக்காக அவர் பண்ணுவார். அதனுடைய மாடலாக அதனுடைய என்ன சொல்றது, அந்த ஸ்டைல இந்த மாதிரி முன்மொழிஞ்சதாக சொல்றாரு. ஆனா அது நல்ல யோசனையா தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த 5ஆம் அவரை தேர்ந்தெடுத்து இந்த குழுவெல்லாம் அமைக்கிறது நான் சரியாக சொன்னா கூட இந்த எதிர்த்த சேனாதிபதி அதை ஏற்றுக்கவே இல்லை. இது கட்டாயமா போயிட்டு செம்மையா தண்டிக்கப்படணும், பயங்கரமா தண்டிக்கப்படுற வரைக்கும் இந்த பிரச்சனை நீரெடுப்பு பிரச்சனை தீராது, போர் தான் முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவியர்லி பனிஷ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப வன்மமா இருக்காங்க, அவங்களை பனிஷ் பண்ணணும், அவங்களை எதையா பண்ணிடணும். என்ன அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம், ரீலிமிடேஷன் இருக்கு இல்லையா, அதோட கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி அரசியல் நிலவரம் அவங்களோட உண்மையான ஆரம்பம் என்னன்னா, என்ன சொல்றது, பெரும்பான்மையை கைப்பற்றி பெரும்பான்மை மூலமாக இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் எல்லாத்தையும் மாற்றணும்ன்றதுதான் பிஜேபி அரசுடைய எண்ணம். ஆனா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைவேற்றின ஒரு ஓரலா நிறைவேற்றின என்ன சொல்றது, ஓரலா இல்ல ப்ராப்பரா நிறைவேற்றின 33% இடஒதுக்கீட்டை மீண்டும் கொண்டு இதுக்கு எகென்ஸ்டா இருந்த தமிழ்நாடு போன்ற சிலர் எதிர்ப்பை காமிச்சு இவங்கதான் பெண்களுக்கு எதிராக இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குமலாட்டம் இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றா, சேனாதிபதி இது நீங்க சொல்ற அந்த 5 பேர் கொண்ட குழு இதெல்லாம் ரொம்ப வேலைக்காகுமா, அதெல்லாம் முடியாதுங்க, அதனால தோல்விட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க தோத்துட்டீங்க, பெரும்பான்மை மொழி ஜெயிச்சுட்டு, ஸோ இதை இதுக்கான தண்டனை என்பது என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு
ஒரு விஷயத்துக்கு வராங்க, அந்த கட்டத்துக்கு வருது. அப்ப என்னன்னா என்ன பாயிண்ட் சொல்லி இது பண்றாங்கன்னா, ஒவ்வொரு வர்ணத்தாருக்கும் ஒவ்வொரு கடமை, பிராமணன் கிட்ட கடமை, சத்திரியன் கிட்ட கடமை. அந்த வகையில நம்ம சத்திரிய கடமை வந்து மீறக்கூடாது. பகைமை அப்படின்னு சொல்றப்ப இதை சொல்ற பகைமையால வெல்ல முடியாது, அன்பால் மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி உன்னோட பிலசாபிக்கல், உன்னோட தத்துவம், உன்னுடைய வெற்றி தத்துவம் அதெல்லாம் வந்து வேலையே இல்லை. ஊர் புரியணும், அவ்வளவுதான். எல்லாரும் ஒப்பிட்டாங்க, நீங்க அதுக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு வேற வழி இல்லாம இருக்காரு. இப்ப அடுத்த நாள் கூட்டுதல். இந்த கூட்டத்துல என்ன பண்றாங்கன்னா செயல்பாடு திட்டம் வருது. அதாவது இப்ப அன்னைக்கு தீர்மானம் போட்டாச்சு, அதுல இந்த ஊட்டெடுப்புல இதை தோத்துட்டாரு, அதுக்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு இதுல ஓட்டு போட்டவங்க ஓப்பனா, அதாவது வார் வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இன்னொரு அந்த வார் வேணும்ன்ற ரெண்டு தரப்புக்கும் இல்லாம மௌனமா சிலவங்க என்ன சொல்றது இடையாம இருந்து குறைந்த ஒரு சில கூட்டம் பண்றதுங்களா, அந்த மாதிரி அந்த மௌன மத்தான்கள் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. 2வது நாள் கூட்டத்துல அவங்களுக்கு என்ன முடிவுக்கு வர்றதுன்னு தெரியல. இந்த நிலைமையில என்ன சொன்னா, நான் வந்து நீங்க வந்து எவ்வளவு சொன்னாலும் சரி, நீங்க போருக்கு போற முடிவுல நீங்க மாறலன்னா நானும் போர்ல வரமாட்டேன், இந்த போர்ல உடன்பட மாட்டேன். என்ன பனிஷ்மெண்டோ என்ன நடவடிக்கோ அதை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க சத்திரிய கடமையை மீறினா பொது அவமானத்துக்கு ஆழவீங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, நீ பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுருக்கல, இல்ல பிள்ளைய ஒழுங்கா வச்சுல, நீ எல்லாம் அப்படா, இல்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரைய வச்சுக்கணும், நீ எல்லாம் படிச்சோன்னா நீ இப்படி இருக்க இப்படின்னு ஒரு இலக்கணம், ஒரு பொது மனோபாவத்துல இருந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொது அவமானம். சத்திரியனா வந்துட்டு நீ எல்லாம் இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றது. உடனே இவர் வந்து இங்க பாருங்க, நான் வந்து உடலாலும் மனதாலும் இந்த சாத்தியர்களுடைய நலன்களில் இருந்துதான் பேசுறேன். ஏன்னா இப்ப நம்ம போர் செஞ்சா அது அவங்களும் என்றால் வந்து அவங்களே ஒரு அழித்தொழிக்கும் நடவடிக்கையில ஏற்படுவாங்க. இது எல்லாருக்குமே ரெண்டு செயலுமே குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாவாங்க, எல்லா வழங்கல் பார்க்கப்படும். நான் நிலை என்ன சொல்றது, வேலை பார்க்கப்படும், அவங்களுடைய மனநிலை போகும். இதெல்லாம் எல்லாருக்குமே ரெண்டு தரப்பையுமே இழப்புகள் வரும். இது வந்து முட்டாள்தனமா இருக்கு. ஸோ நான் பேசுறது முழுக்க சாத்தியங்களுடைய நலன்கள் தான் பேசுறேன் அப்படின்றத மீண்டும் நிறுவ முயற்சி பண்றாரு. அப்ப சொல்றாங்க, பக்கத்துல கோசல மன்னன் அவரோட ரைவல். கோசல மன்னனுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கட்டம் மேல வந்து ஒரு டாமினன்டான பர்சன். அவங்க கோசல மன்னனுக்கு வந்து தெரிஞ்சிடக்கூடாது, நமக்குள்ள இப்படி சண்டை போடுறது தெரிஞ்சா அவருக்கு வந்து இது சாதகமாயிடும், எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சாம இருக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்கல் வருது. அதனால என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நான் வந்து இந்த முடிவுல நான் கொஞ்சம் கூட மாத்துறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கிறப்ப இவர் சொல்றது, உன்னோட விவாத திறமையில நீங்க வந்து உன்னோட அந்த எலப்பதி இருக்குல்ல, அந்த விவாதம் வந்து எனக்கு தேவையில்லாதது, நீங்க என்ன நடைமுறையோ அதை வந்து நீங்க ஏற்றுக்கலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன வழிகள் இருக்கு, வேற வழிகளும் இருக்கு இந்த சாத்திய சங்கம், ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்ததுல வேற வழிகள் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒண்ணு நீங்க 4 நாடு கடத்தப்படணும், அதாவது உங்களுடைய குடும்பத்தின் மீது சமூக பயிற்சாரம், அதாவது சோசியல் பால்பாட், நீ உடனே உங்க ஃபேமிலியில ஒதுக்கி வைப்போம், ரைட்டுங்களா. அடுத்து வந்து உங்களோட நிலங்கள், உங்களோட குடும்பத்துக்குரிய அந்த நிலங்கள்லாம் பறிமுதல் செய்யலாம், கான்ஃபிஸ்கேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து இதுக்கு இந்த ரெண்டுக்கும் வந்து நாங்க வந்து கோசல மன்னன் பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. அப்ப இப்ப என்னன்னா இவருக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு போர் புரியணும், 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு இவங்களோட சேர்ந்து போர் புரியணும், இல்லைன்னா தூக்கிலிடப்படுறதோ அதாவது நாடு கடத்தப்படுறதுக்கோ அவர் உடன்படணும், அல்லது அவங்க குடும்பத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் பகிஷ்காரம் பண்ணி, அதாவது பறிமுதல் செஞ்சு அவங்களை வந்து சோசியல் பாய்காட், சமூக என்ன சொல்றது, எக்ஸ்கம்யூனிகேட் பண்றது. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இதுல எதுனா நிச்சயமா நம்மளால இந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இன்னொன்னு வந்து போர் புரியுறது சரியான விஷயம் இல்ல. இப்ப 2வது பாயிண்ட் என்ன, 2வது வழி ஒண்ணு தூக்கிலிடப்படலாம் அல்லது நாடு கடத்தப்படலாம். இது ரெண்டுல வந்து ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து அப்படியே சப்மிட் பண்ணிடுது.
ஓகே நான் அதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து ஃபேமிலியை வந்து சுத்தோதனையோ உங்க ஃபேமிலியோ நீங்க தான் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். இந்த ரிஸ்க் வந்து உங்களோடது, இந்த டாஸ்க் வந்து உங்களோடது. ஏன்னா நீங்க தான் இந்த இந்த வழிமுறையை எடுத்துக்கீங்க. ஸோ நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனாபதி உட்பட அந்த சாக்கிய சங்கம் தீர்மானிக்குது. இவர் போராடுறாரு. அப்ப அங்க போனா இத வந்து முதலே சுத்தோதனர் ஃபேமிலி தௌசண்ட்ஸ் எல்லாமே கேள்விப்படுறாங்க. அவரு எங்க அப்பாவுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். ஐயோ நம்ம சின்ன பிள்ளைகளே அவரை பயந்துட்டே இருந்தோமே, எங்கா போயிடுவாருன்னு, ஞானியா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோ, இங்க வேற பிரச்சனையா இருக்கு என்று நினைச்சிட்டு இருக்கப்ப இவர் உள்ள வராது. வந்து அப்பா நீ பேசாம இருந்திருக்கலாம், ஏன் இந்த ஒரு சூழலுக்கு கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி சுத்தோதனை கேட்கிறப்ப, இல்லப்பா நானுமே வந்து அதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய விஷயமாகவும் நான் நினைக்கல. அதுக்காக வந்து நான் வந்து போர் புரிய முடியாது இல்லையா, அது தப்பு இல்லையா, அல்லது உங்களை வந்து பாதிக்கப்பட வைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கக்கூடாது, நீங்க பாதிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னோம். அதனால நானே வந்து இந்த வெளியே போறேன் அப்படின்னு வெளியே போறது அதாவது துறவுநிலை நாடு கடத்தப்படுவது அப்படின்றதுடைய இன்னொரு வடிவமாக துறவுநிலை போறது, தான் வந்து விருப்பபூர்வமாக துறவுநிலை போறது, பரிவிராஜம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு முன்மொழிகிறாங்க. இவரும் முன்மொழிகிறாரு, நான் துறவரம் போனேன். அப்ப துறவரம் போனா கோசல மன்னனுக்கு வந்து பெருசா வந்து பிரச்சனை வராது, அவரா வந்து விருப்பப்பட்டு சாமியாரா போயிட்டாரு, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இந்த மேட்டரை வந்து பெரிய விஷயமா ஆக மாட்டாங்க. இந்த பாலிடிக்ஸ் வந்து அங்க உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, உங்களோட சோசியல் பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்கிறதுனால இவர் சொல்றாரு. அவங்க அப்பாவிட்டையும் சம்மதிக்க வைக்கிறாரு, அப்பாட்டையும் அம்மாட்டையும். இதுக்கிடையில இவங்க யார் இருக்காங்க, ஒரு சாட்சிய இளைஞர் வந்து அந்த கூட்டத்துல வந்து ஒரு இன்னொன்னு வந்து முன்மொழிகிறாரு. சரி ஓகே, இவங்க வந்து சொன்ன மாதிரியே இவர் வந்து பரிவிராஜம் போயிடுவாரு, துறவரம் போயிடுவாருன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுல வந்து எனக்கு சந்தோஷமே இல்லாட்டியும் அது ஒண்ணுதான் வழி. அப்படியும் பண்ணாலும் இவர் போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கோழியர்கள் மேல போர் தொடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை உடனே அந்த சங்கம் வந்து நிறைவேற்ற போகுதா, அந்த சங்கம் நிறைவேற்ற போகுதுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து வேற விஷயத்த ஒரு எதிரி நாட்டுக்கோ இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ரைவல்ரி ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு சாதகமா ஆயிடுமே, அது உடனே வந்து போர் தொடுக்கணுமா, இவர் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்றத கொஞ்சம் ஆறப்படலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு. அப்ப அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு. அப்ப அவருக்கு வந்து நம்ம வந்து ஓப்பனா எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் கொஞ்சம் டாமினேட்டான பர்சன். அப்ப அவரை வந்து நம்ம தேவையில்லாம வகுத்துட்டு சீனி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கிடையில இந்த இடைவெளியை வந்து எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இந்த இடைவெளி வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் அவர் பரிவிராஜம் போனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வந்து போட்டு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்கு வந்து வராங்க. ஓகேங்களா. இப்ப இதுக்கிடையில இவர் வந்து பரிவிராஜம் போறாரு. போறப்ப அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, பாசிங் வேர்ட், இது வந்து சொல்றாங்க. என்னன்னா இவங்க அப்பா வந்து இதுவும் ஃபீல் பண்றாரு, அம்மாவும் அதை என்ன ஃபீல் பண்றாங்க. இது பத்தி இவர் என்ன சொல்றேன்னா, உண்மைக்கும் நீதிக்குமான அந்த வாய்ப்புகளை நான் அந்த அடிப்படையை நான் எந்த காரணத்தை மட்டும் செகண்டரி ஆக மாட்டேன், விட்டு கொடுக்கவே முடியாது. அதனால இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எனக்கு என்ன விளைவுகளோ தண்டனையோ அதை நான் வந்து மனமும் வந்து நான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், நான் என்னதாக்கி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராது. இப்ப என்ன பண்றது, இப்ப பிரஜாபதி கௌதமியும் என்ன செய்யறாங்க, வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பாஞ்சாலி சபதத்துல வந்து திரௌபதி விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது. வந்து இதுக்கு முன்னாடி இவங்க வராங்க, ஒய்ஃப் யார் இவங்க, அவங்க என்ன சொல்றது கௌதமி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீங்க வந்து இப்படி முடிவு பண்ணீங்களே, யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நானும் பையனும் ராகுலனும் இருக்கோமே, அப்ப எங்களையெல்லாம் நினைச்சு பாத்தீங்களா, நீங்களா பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு கௌதமி சொல்றாங்க. அப்ப வந்து நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணேன், நான் முடிவு பெறதுனால உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய நிலமோ இல்ல ஒரு வாழ்நிலையோ சமூக பரிஷ்காரமோ அது உங்களை வந்து பாதிச்சிடக்கூடாது, அதை விட இது பரவாயில்ல, நான் துறவரம் தான் போறேன். இன்னொரு
இன்னொரு விஷயம், நான் அப்படி விவரம் போறதுனால ஒரு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, அந்த ஒரு தீர்மானத்தோட தான் நான் போறேன், அதுக்கு நீ வந்து புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அவர் தன்னுடைய தரப்புல இருக்கக்கூடிய விஷயத்த முன்வைக்க முயற்சி பண்றாரு. இந்த இடத்துலதான் அவங்க அவங்களோட வேர்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல என்ன யோசிச்சேன்னா, அந்த பாஞ்சாலி சபதத்துல இவங்களை வந்து அழகு வச்சு பாஞ்சாலி வந்து அழகு வைக்கிறப்ப அந்த என்ன சொல்றது, இந்த பகரை விளையாட்டா அந்த செஸ் விளையாட்டுல வந்து வைக்கிறப்ப பாஞ்சாலி சொல்லுவாங்க, உன்னை என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரா, தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா, ஃபர்ஸ்ட் என்னை அழகு வச்சதுக்கு அப்புறம் தோத்தாரா, இல்ல தோத்ததுக்கு அப்புறம் என்னை அழகு வச்சாரா, அவரே ஃபர்ஸ்ட் தோத்துட்டாருன்னா என் மேல அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்ற ஒரு பாட் வரும். அதே ஒரு பாணியில வந்து இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சு. ஏன் ராகுலனையும் என்னையும் எப்படி நீங்க வந்து யோசிக்காம இருக்க முடியும், எப்படி எங்களையும் நாங்களும் உங்களோட வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஃபுல்லா வந்து சொல்றப்ப, இல்ல நீங்க வர வேண்டாம், என்னால நீங்க பாதிக்கப்பட வேண்டாம், நீங்க இப்படியே இருக்க, உங்களுடைய வாழ்க்கை முறையில நான் வந்து ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்பதான் ராகுல் பிறந்திருக்கோம், அதனால அந்த குழந்தைய நீங்க நல்லா பார்த்துக்கொள்ள. ஆமா, நான் நிச்சயமா என்னுடைய ஒரு தாய் வந்து என்ன செய்வாங்க, ஃபேமிலி தான் முக்கியம், சாரி, அதாவது ஹஸ்பண்டா பிள்ளையா அப்படின்னு வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாயா தான் அவங்க உணர முடியும். ஆமா, நான் ராகுலோட அம்மா, அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. ஸோ நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவருடைய வாதத்துக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சு இவங்க அனுமதி கொடுத்ததாக பாபா செல்வம் அம்பேத்கர் அதுல பதிவு பண்றாரு. அப்ப என்னன்னா, இப்ப வந்து இது பரிவராஜன் ஏற்கிறாரு, இந்த எந்த வகையிலையும் இந்த துறவு நிலையில மீறுவது நமக்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய கேட்ட விளைவிக்கிறதுனால நான் கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், இதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் போறேன், அதனால நீங்க எல்லாரும் புரிஞ்சுட்டு எனக்கு வழி இது கொடுங்க, விடை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருடைய பெர்மிஷன்ல அவங்களுடைய புரிதல்ல எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் பரிவராஜன் ஏற்கிறதுனால அவர் நம்ம கேள்விப்பட்டோம். ரைட்டுங்களா? அடுத்து வந்து ஆனாலும் அவருக்குள்ள வந்து அவருக்கு மனிதர் தான் என்ன, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நல்லபடியா தான் வாழ்ந்தோம், நம்முடைய குழந்தை இருக்கு, நம்ம இவ்வளவு சீக்கிரமா ஒரு 8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்களா சேர்ந்து, ஒரு 8 வருஷமும் 8 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ராகுல் வந்து அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ராகுல் பிறக்கிறான். ஸோ அந்த குழந்தை நம்ம நல்லபடியா வாழ முடியாத அளவுக்கு இந்த காலம் வந்து பிரிச்சு வைக்குது அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு பேரல் வேர்ட்ஸ் வந்து கௌதமிக்கு வந்து கொடுத்துட்டு அவர் இந்த இடத்துல போறார். சரிங்களா? அப்போ ஆமா, இது வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள இப்பதான் நம்ம மெயினான விஷயத்துக்கும் என்ன அனலைஸ் பண்ண முடியும், என்ன பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்ல வர்றாரு, ஏன் வந்து இந்த விஷயங்களை இப்படி வந்து அவர் ஒரு புனைவு தான் இது, ஒரு புத்தர் வந்து பார்த்தது இல்லை, ரைட்டுங்களா, எப்படி திருவள்ளுவர் பார்த்தது இல்லையா, அந்த புத்தரை பார்த்தது இல்லை, ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி வந்து புத்தருடைய விஷயத்தை வைக்கிறாரு, என்னதான் அவர் வந்து லட்சுமி நரசு மற்ற விஷயங்கள்ல இருந்து அவர் எடுத்து இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஏன் இவ்வளவு டயலாக்ஸ் வைக்கிறார் அப்படின்றத முன்னாடி இதை அனலைஸ் பண்ணும், ஒரு பாட்டா அனலைஸ் பண்ணும். இதுக்குள்ள என்ன பண்றோம்னா, ஒரு இந்த சாக்கிய சங்கம் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ஜனநாயக அமைப்பினுடைய முன்னோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டது. டெலிபரேட்டிவ் அசம்பிளி அப்படி இருந்தது. என்னன்னா அங்க ஒரு விவாத அமைப்பு இருக்கு, அடுத்து வந்து ஒரு என்ன சொல்றது, ரூல் பேஸ்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு பாடி, ஒரு விதி முறைக்கு உட்பட்ட ஒரு தீர்மான முறை வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து வாக்கெடுப்பு அமைப்பு, ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு கலெக்டிவ் கவர்னன்ஸ், அதுக்குள்ள வந்து ஒரு குழு, இது எல்லாமே அந்த சாக்கிய சங்கம் இப்ப யோசிச்சு பாருங்க, கிமு 5ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்க. இதனுடைய மெக்கானிசம், இது வந்து ஒரு பொருள் அப்படின்னா அதனுடைய அமைப்பு தோற்றம் அப்படின்றத பார்த்தாச்சு, இது இந்த மாதிரியான அமைப்புல இருக்கு. அதனுடைய மெக்கானிசம் செயல்படும் முறை எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முன்மொழியாங்க,
அடுத்து வந்து விவாதம் பண்றாங்க, அடுத்து வந்து ஓட்டிங் சிஸ்டம் மூலமா தீர்மானத்துக்கு வர்றாங்க. இந்த சைக்கிள் வந்து ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம், அங்க வந்து எதிர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருந்தது, நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது, உரையாடலுக்கான மிக முக்கியமான ஒரு இடம். அந்த இடம் இருந்திருக்கு. அடுத்து வந்து பெரும்பான்மை முடிவு அப்படின்றதுதான் வந்து தீர்மானமாக இயக்கப்படுது அப்படின்றதை பதிவு பண்றாங்க. இதன் மூலமாக பவன்சரி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்ன அவர் இன்டர்பிரேட் பண்றாரு, இந்த அதாவது இந்த ஜனநாயகம் டெமோக்ரஸின்றது வந்து இந்தியாவில் முதவே இருந்தது. இட் இஸ் இண்டிஜினஸ்னா நம்ம முதவே நம்ம மண்ணோட மண்ணாக இருந்த ஒரு பண்பாடு. இந்த ஜனநாயகம் என்பது நம்ம நாட்டுல இருந்து வந்தது. இது ஒண்ணும் வெளிநாட்டுல இருந்து பெறப்பட்டது அல்ல. இட் இஸ் நாட் இம்போர்ட்டட். ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. இது நம்ம மண்ணினுடைய பழக்கம் அப்படின்றத நிறுவ முயற்சி பண்றாரு. இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இதனுடைய மைய முரண்பாடு வந்து என்னன்னா, ஜனநாயகத்துக்கும் நீதிக்குமான ஒரு இது ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து இருந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப ஜனநாயகம் நல்லதுதானே, பெரும்பான்மை முடிவு ரைட்டு, அப்ப அதுக்கு உடன்படணும். ஏன்னா அது நம்ம முன்னாடியே உறுப்பினர் ஆளுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே எந்த மெம்பர்ஷிப் போட்டாலும் அதனுடைய பைலாஸ் படி அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்றுக்கும். ஆனா அந்த பெரும்பான்மை முடிவு வந்து நியாயமானதாக இருக்கணும். நியாயமானதாக இல்லை. ஜனநாயகம் என்பது நல்லதுதான், அந்த ஜனநாயகம் வந்து நியாயமானதாக இல்லை. ஏன்னா இங்க இவரை என்ன சொல்றோம்னா, ஒத்த ஆளு வந்து வார வந்து அப்போஸ் பண்றாங்க, பெரும்பான்மை வந்து வார சொல்றாங்க. அப்ப பெரும்பான்மை முடிவின் படி அது சரி அப்படின்னா ஜனநாயகம் சரியானதா? இல்லையே. அப்ப பெரும்பான்மை முடிவு இருந்தாலும் ஜனநாயகம் என்பது முறைப்படி சிஸ்டமேட்டிக்கா கண்டிஷனா இருந்தாலும் அங்க வந்து ஒரு கண்டிஷன், ஒரு நியாயம், சமூக நீதி, ஜஸ்டிஸ் வந்து இருக்கணும். ஜஸ்டிஸ் இல்லாம ஒரு ஜனநாயகம் இருப்பது வந்து வேஸ்ட், அது தவறானது, அது வந்து ஒரு அடக்குமுறையாக மாறிடும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அதாவது ஒரு ரேடிக்கல் ஐடியா இருக்கிறது. ஒரு பெரும்பான்மை முடிவுக்கு எதிராக ஒத்த நபர் வந்து எதிர்க்கிறாரு. அப்ப எதிர்ப்பது, கலகம் பண்ணுவது அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு முரண்பாடான விஷயமாக இருந்தாலும் அங்க வந்து அது சரியான விஷயம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வருகிறார். ரைட்டுங்களா? இப்ப சப்போஸ் ஜனநாயகம்ன்ற பேர்ல மனசாட்சிக்கு எதிராக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மோசமான விளைவுகளை, ஒரு திறனி, ஒரு மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து புத்தர் வந்து ஒரு யாராக இங்க காமிக்கிறார் அப்படின்னா, ஒரு கலகத்தின் குரலாக, எதிர்ப்பின் குரலாக, சமூக நீதியினுடைய குரலாக அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு, போர்ட்ரே பண்றாரு. எப்படின்னா இவர் ஒரு சமூக நீதியை வந்து முன் வைக்கிறார். நம்ம சின்ன வயசுலேயே பார்த்தோம், அந்த புறா கதையில பார்த்தோம். அதாவது ஒரு புறாவை கொல்பவனுக்கு வந்து அந்த புறாவுக்கான உரிமம் கிடையாது. யார் இந்த புறாவை காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அது உரிமம் இருக்கு அப்படின்றத சின்ன குழந்தைங்களையே அவர் நிரூபிக்கும். அப்ப இதே ஆட்டிடியூட்ல தான் அவர் வந்து வளர்ந்து அவர் சொல்றாரு, சமூக நீதி தான் முக்கியமே ஒழிய பெரும்பான்மை முடிவு என்பது முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தத்துவார்த்த பிலசாபிக்கலா வந்து ரொம்ப டீப்பான அனலைஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ளத்துக்கு போடுறாரு, பெரிய கலகத்தை ஏற்படுத்துறாரு. இது ஏன் இவர் சொல்ற மாதிரி இதுல சொல்றாரு, இந்த போர் வந்து அடுத்த போருக்கான விதைகளை தான் வந்து உண்டாகும். இந்த பைபிள்ல சொல்லுவோம், வாழை எடுத்தவன் வாழால் மடிப்பான் அப்படின்னு. அப்ப நீங்க வந்து இதுல தீர்வுக்கான ஒரு ஆயுதம் அல்லது வழிமுறை அது கிடையாது. இப்ப நம்ம வந்து முடியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா என்ன செய்யறாங்க, இமீடியட்டா வந்து பெயின் கில்லிங் மாத்திரம் சாப்பிடுவோம், ஸ்டீராய்டு சாப்பிடுறோம். ஸ்டீராய்டோ பெயின் கில்லிங்கோ அந்த நேரத்துல ஒரு இமீடியட்டான ஒரு ரிலீஃபை மட்டும்தான் கொடுக்குமே, இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் சயின்டிபிக்காக. அது கிடையாது அப்படின்றதுனால அவர் அதைத்தான் சொல்றாரு, ஒரு பெர்மனன்ட் பற்றி பேச வர்றாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த டாக்ட்ரைன், இந்த கோட்பாடு வந்து பௌத்தத்தினுடைய கோட்பாடு. இதுதான் அந்த பௌத்தத்தினுடைய கோட்பாடு. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வெறுப்பினால வந்து நம்ம எதிர்கொள்ள முடியாது, அதனால முடியாது, அன்பால் மட்டுமே வெல்ல முடியும். இதுதான் வந்து புத்திஸ்ட் டாக்ட்ரைன் அப்படின்றது. சரிங்களா? இது வந்து இப்படி பண்றது, இது தனியா இருக்கிறது, அதனால வந்து நம்ம தோத்து போறது
நம்ம எதிர்ப்பது, கலகம் வர்றது, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்றது, இதெல்லாம் வந்து தோழமையினுடைய பல குறியீடோ அறிகுறியோ அல்லது பலவீனமானதோ கிடையாது. இது பலமானது. நீ எல்லாம் எத்தனை பேர் இருந்தாலும் ஒத்தால நீ எதிர்த்து நீ தோற்றாலும் பரவாயில்ல, நீ சரியாயிடு. இதுதான் இங்க புத்தர் மூலமாக நமக்கு வகுப்பை சொல்லக்கூடிய ஒரு இன்டர்வேஷனா நான் பார்க்கிறேன். அடுத்து இந்த சிறுபான்மையினரோட எதிர்ப்பு, இது எப்படி எப்படின்னா இது வந்து ஒரு ரேடிக்கலான ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்து. எப்படின்னா இதேதான் இப்ப புத்தர் வந்து தனியாரு, இங்க சிறுபான்மை. இதேதான் இப்ப புத்தர் வந்து தனியாரு, இங்க சிறுபான்மை. ஏன்னா ரைட்டுங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல அன்னைக்கு எதிர்த்ததுனால நீ சமூகம் தவறுகளால தட்டி கேட்டதுனால சமூகம் இந்த அளவுக்காக இருக்கும் அப்படின்னு நமக்குதான் தெரியும். ஆரம்பத்துல ஒரு தனிவழி சமூகமாக இருந்தது, காலப்போக்குல வந்து பெண்ணு உழைப்பால மிக பலவந்தமாக பாலியல் காரணம் காட்சி அடக்கப்படுற, அதை மீறி வந்து நான் படிப்பேன், வேலைக்கு போவேன், நானும் சமமா வாழ்வேன் பெண்களோ மற்றவர்களோ ஒடுக்கப்பட்டவர்களோ குரல் எழுப்பி அவங்க பல கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நிகழ்வாக இருக்கு. ஆனாலும் அவங்க அப்படி பண்ணதுனாலதான் அப்படி இருக்க. சொல்லுங்க, வாங்கப்பா. நான் அனுப்புறேன்ப்பா, நான் அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க இதை மட்டும் இந்த மைனாரிட்டியோட ரெசிஸ்டன்ஸ், அவங்களோட எதிர்ப்புணர்வு, ஒரு சிறுபான்மையினுடைய எதிர்ப்புணர்வு அப்படின்றது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த ஆரம்பத்துல அந்த பெண்கள் எல்லாம் வந்து அடக்கப்பட்டாங்க. பெண் அப்படின்றது நான் போட்டு விடுறேன். அவருக்கு நெல்லுங்கப்பா. வனஜா, வனஜா இங்க வாங்க. எடுத்து எவ்வளவு பார்த்து சிறுபான்மையினுடைய அந்த குரல் வந்து பெரும்பான்மைக்கு வந்து கீழ்ப்படிய மறுத்த அந்த எதிர்ப்பின் குரல் தான் இங்க ரொம்ப மிக முக்கியமாக இருக்கு. இப்ப பாரஞ்சிக்கு வந்து ஒரு படம் பிர்சா முண்டா, அது முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அந்த அது வந்து என்னன்னு 19ஆம் நூற்றாண்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்ற ஒரே ஒரு பழங்குடியின ஒருத்தருடைய ஒரு வீர தீர சாகசம் பற்றிய ஒரு பொறுப்புநாம்சம் உள்ள ஒரு கதை. அந்த மாதிரி எத்தனை வரலாற்றுல எவ்வளவோ சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு வந்து வரலாற்றுல நிக்க முடியும். அந்த கேரக்டர்ஸ் தான் இன்னைக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இந்த பீகார் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருந்து அவர் எதுக்காக நின்னாரு அப்படின்னா வந்து நீல உழுபவனுக்குதான் நிலம் சொந்தம் அப்படின்ற ஒரு தோற்றத்துக்காக அவர் கடைசியில அவர் மிக உத்தரமாக ஓரிட்டு சென்றார். இந்த மாதிரியான விஷயம் இந்த ஒரு பாட்டு பாடுறேன். கோழி கூட சில சமயம் பருந்த விரட்டுது, புழு கூட தன் எதிர்ப்ப நெடுந்து காட்டுது அப்படின்ட்டு ஒரு வேர்டு வரும். ஏதோ பிள்ளான் வானத்துல பறக்குது பாரு, ஏழ கனவு போல உசக்க போகி மறையுது பாரு. ஏதோ பிள்ளான் பறக்குது பார் வானத்து மேல, நம்ம குழப்பு மட்டும் கிடைக்குது பார் பூமிக்கு கீழே. துணிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையை தானா. முரண்பாடுகளையும் அந்த அடிநிலை மக்களுடைய அந்த விஷயத்தையும் வலியையும் ஒரு இடர்காலி பண்ண நான் பழகுது. இந்த மாதிரி வந்து ஒரு குழவு கூட ஒரு நெறிஞ்சிருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெரும்பான்மை பிக்கல் மைண்டடா எல்லாரும் போடுறாங்க, ரிசல்ட் போட சொல்றாங்க. இல்ல பாட்டிய சின்ன குழந்தை சொல்லுது, அவங்க காலில் விழுந்து செஞ்சுறாங்க. அதுக்கு படிப்புக்கும் அந்த பகுத்தறிவுக்கும் இல்ல நேர்மைக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்காக நான் எல்லாரையும் நான் வந்து ஒரே இடத்துல எல்லாரையும் நியாயப்படுத்தல. பட் இந்த மாதிரியான ஒரு மேலோட்டமாக ஒரு பகுத்தறிவு இல்லாத நிலைப்பாடுகளை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும், விமர்சிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது இந்த சிறுபான்மையினருடைய கலந்து கொள்வது கன்வென்ஷனல் டெமோக்ராட்டிக் ஒபீடியன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து கொஸ்டின் பண்ணுது. அதாவது பாரம்பரிய கீழ்ப்படிதல். அதாவது நீ எல்லாரும் சொன்னதா கேட்டுட்டு அமைதியா வாய்ப்புடி போயிடு, தலையாட்டு,
நீ வந்து ரொம்ப நல்ல பிள்ளை, அடக்க ஒழுக்கமான பணிவான ஒரு நல்ல மனைவி, நல்ல பொண்டாட்டி, நல்ல அப்பன், நல்ல மாணவன், நல்ல பெண்ணு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறைகளை இந்த சமூகம் வச்சுது. அதை கேட்டு எதிராக ஏன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை வந்து ஒரு டவுட் கேட்டா கூட அது திமிராக பார்க்கப்படுது. இதை சமூகம் அப்படி கேட்கறதால திமிராக பார்க்கப்படுது. அப்ப அது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். அந்த இடத்துல வந்து நாம சிறுபான்மையினராக இருக்கிறது தான் சரியான நிலைப்பாடு அப்படின்றதுதான் இப்ப அம்பேத்கர் வந்து அந்த மூலமாக புத்தர் வந்து அப்படி ஒரு கேரக்டரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. இன்னொரு விஷயம் இதுல மிக முக்கியமானது கணக்கெடு. இப்ப வந்து இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு, எப்படி கேவலமா நடந்துச்சு நமக்கு தெரியும். இப்ப இதுல வந்து பெர்சன்டேஜ் வைஸா வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ என்ன சொல்றது, எங்க கட்சி வந்து அவ்வளவு பெரும்பான்மை அதுக்கெல்லாம் இந்த பெர்சன்டேஜ்குள்ள என்னன்னா தகுதி நடந்துச்சு, அது எந்த அளவுக்கு உண்மை தன்மையானது அப்படிலாம் தெரியும். அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து இது உண்மையான நேர்மையான கணக்கீடு கிடையாது. அதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர்றது நியாயம் கிடையாது. அது வந்து ஒரு எத்திக்கலான விஷயம் கிடையாது. அப்ப அங்க என்ன இருக்கணும்னா மனசாட்சி முக்கியம், சமூக நெறி கோட்பாடு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம், பகுத்தறிவு முக்கியம். இந்த விஷயத்தை தான் பௌத்தம் வந்து சொல்ல வருது. அப்படிப்பட்ட ஜனநாயகம் வேணும். அப்ப இந்த முறைப்படி ரொம்ப எல்லாமே ப்ரொசீஜர் வைத்தானாங்களா, இருக்கும் அசையாத கிளாஸ்ல அப்படியே இரு, இப்படியே இரு, அசைஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டிக்டேட்டர்ஷிப்பா ஒரு எதேச்சதிகார ஒரு நாற்காலி தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி ஒரு குழந்தைங்களோட தனிமனித சுதந்திரத்தை உளவியல் ரீதியாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கக்கூடிய சுத்தம் வந்து இங்க இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடியவங்க மிக ஒரு சிலர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த கீழ்ப்படிகள் அப்படின்றதை கொஸ்டின் பண்ண மாதிரி இது வந்து அடிமைதான். இது கீழ்ப்படிகள் கிடையாது, இது பணிவு கிடையாது, இது ஒழுக்கம் கிடையாது. அப்ப நீ வந்து மீறு, உனக்கு வந்து ஆன்டி இந்தியன் பட்டம் கிடையாது. நீ வந்து ஒரு நல்ல பொம்பளை இல்லை, நீ கொண்டாட்டியே இல்லை, அதிகபட்சம் ஒரு பொம்பளை வந்து கேவலமான ஒழுக்க குறைவான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது சொன்னா சொல்லிக்கலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து என்னுடைய சுதந்திரத்தை வாழ்நாட்டுல நான் வந்து விட்டுட்டு ஒருத்தர் இருக்கணும்னா இருந்துக்கிறேன், அதை நான் எடுக்கக்கூடிய முடியும் என்று ஒரு பெண்ணோட ஒரு அவங்களுடைய நிலைப்பாட்டோட இதை நாம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இங்க குடியுரிமை எதிர்ப்பு அப்படின்னு எந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். இப்ப வேலை விஷயம், நாமினேஷன் இதெல்லாம் வந்து தேர்தல் புறக்கணிக்கிறாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் இருக்கு. அது சொல்ல போனா அது அவங்களுடைய வேதனை, அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக ஒரு குறியீடாக அவங்க வந்து அதை செய்யறாங்க. இப்ப இத வந்து எவ்வளவு பெரிய அநியாயம், தன்னுடைய யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளியாகினது வேலை விஷயத்துல. இப்படி பல்வேறு விஷயங்களை நாம வந்து இதோட நம்ம படிக்க முடியும் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த அதிகார அமைப்பையும் சமூக கட்டுப்பாட்டையும் நம்ம யோசிக்கணும். அதிகார அமைப்பு என்றது வந்து என்னன்னா ஒரு பவர் ஸ்ட்ரக்சர். பவர் ஸ்ட்ரக்சர், இந்த பவர் ஸ்ட்ரக்சர் வந்து அது எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர், அந்த பவர் ஸ்ட்ரக்சர் வந்து சமூக கட்டுப்பாடுன்ற பேர் வந்து நமக்கு கொடுக்கப்படுது, திரிக்கப்படுது. எப்படி அப்படின்னா இப்ப வந்து இந்த இதுல நாம் தந்தையை கொள்வோம் அப்படின்னு ஒரு கட்டுரை நீங்க இதுல ஆன்லைன்ல வாசி பார்க்க யார் மாலதி எழுதுனது. ஒரு தந்தை என்பவன் ஒரு குடும்பம் என்பது என்னவாக இருக்கு, நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கு, அதிகாரமயமா இருக்கு. தாய் என்பவர் வந்து ஒரு வார்டனாக இருக்கிறது. இப்படி வந்து ஒரு அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா வந்து இருக்கு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் வந்து நிறைய வடிவங்களை எடுத்து ஒரு சிதைஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் குடும்ப அமைப்பினுடைய அடிப்படை கோட்பாடாக இது இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்ததுதான் சமூகம். இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த கட்டுப்பாடுங்கிற பெயர்ல தன்னுடைய கையில வந்து அதிகாரத்தை தான் குவிச்சுக்குது, மையப்படுத்தி கொடுக்குது. என்ன சொல்றாங்க இந்த சங்கம்னா, நாங்க வந்து உங்க அப்பா அம்மாவை வந்து உங்களை வந்து என்ன சொல்றது சோசியல் பாய்காட் பண்ண எக்ஸ்டர்மினேட் பண்ணுவோம், அப்ப நீங்க அதை இருக்கணும். அல்லது வந்து என்ன செய்வோம், நாங்க வந்து உங்களை நாடு கடத்துவோம், இஸ்ராயல் ஆகணும், நீங்க வெளியே போகணும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுவோம், அதாவது சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிக்குவோம், இப்படின்னு சொல்லி பயமுறுத்துது. இப்ப நம்ம என்ன இருக்க முடியும், சமூகமே புறக்கணிச்சு நம்ம தனியா வாழ முடியுமா, முடியாது. எதுவுமே இல்லாத அடிப்படை தேவை இல்லாம வாழ முடியுமா, முடியாது. அப்ப இது வந்து அடிப்படை தேவைன்ற பட்சத்துல அங்க என்ன செய்ய வேண்டியதுன்னா சமரசம் பண்ண வேண்டியது. அப்ப நீங்க சமூக கட்டுப்பாடு என்பது அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதன் மூலமா இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய சாதி பஞ்சாயத்து, சண்டையெல்லாம் சாதி பஞ்சாயத்து, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்க வந்து பண்ணிக்க முடியும். அது சொல்லக்கூடிய பனிஷ்மெண்ட்.
கேரளாஞ்சி சம்பவத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு அதான் கிடைக்கப்பட்டு இருக்கு. அப்ப இது மூலமாக சமூக ஒதுக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ரைட்டுங்களா? அவங்க பாட்டுக்கு அவங்க நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருந்தா கூட, திறமையானவர்களா இருந்தா கூட அது தவறாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களால அந்த சாதிய மனோபாவத்தால ஜீரணிக்க முடியல, இந்த விஷயத்த வந்து ஜீரணிக்க முடியல. சோ வந்து இங்க என்னன்னா இந்த குடும்ப அமைப்பு எல்லாம் சேர்ந்தது சமூக அமைப்பு, சமூக கட்டுப்பாடுன்ற பெயர்ல அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்குது. இப்ப இந்த ஜனநாயக அமைப்பு என்பது ஒடுக்குமுறையாக மாறுதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ரைட்டுங்களா? இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்லாம் இன் டர்ன் அது வந்து என்ன ஆகும், டிக்டேட்டர்ஷிப்பா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் மாறும். அப்ப எங்க இருக்கணும்? அப்ப அதனுடைய நிபந்தனை என்னன்னா அங்க வந்து ஒரு எத்திக்கல் இது இருக்கணும், கன்விக்ஷன் இருக்கணும். அப்பதான் அந்த ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் என்பது பெயர் லெவல்ல இருக்கு. அவர் கொடுத்துருக்காரு பவுண்டை சுதந்திரம், ஜனநாயக சமத்துவம், சகோதரத்துவம். அப்போ அன்னைக்கு சுதந்திரமும் சமத்துவம் இல்லாம சகோதரத்துவம் இருக்க முடியும். மூன்றும் இருந்தாலும் அது ஜனநாயகம். இந்த மூணுமே பெயரால இருக்கு. அப்படியே ஜனநாயகம் இருந்தாலும் கூட அங்க என்ன இருக்கணும்னா ஜஸ்டிஸ் இருக்கணும், சமூக நீதி கோட்பாடு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும். சட்டத்தை பற்றி சொல்லப்படுற விஷயம். அடுத்து இந்த வர்ணாசிரம கடமையை பற்றி பேசும். வர்ணாசிரம கடமையும் இவங்க சொல்ற கடமையை பற்றி பேசும். வர்ணாசிரம கடமையும் இவங்க சொல்ற நெறி இருக்கு, சமூக நெறி இருக்கு, நாம சொல்லக்கூடிய நெறியும் அவங்க சொல்ற வர்ணாசிரம கொள்கையும் எப்படி எந்த தட்டுல எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம ஆய்வு செய்யணும். இப்ப என்ன சேனாபதி என்ன சொல்றதுன்னா, ஒரு சத்திரனோட கடமை தான் வந்து போர் புரியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா புத்தர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, இல்ல நான் வந்து போர் புரிய மாட்டேன், ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்ப இந்த ரெண்டுமே அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னா, சிறப்பு அடிப்படையில உனக்கு எந்த ஒரு மெரிட்டும் கிடையாது, அது என்னோட கடமை கிடையாது, நீ அந்த கடமை நீ நிர்ணயிச்சா நீ அதுக்கு டிஃபைன் பண்ணா நான் அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இப்ப எந்த அதாவது அதிக சாதி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பியூர் வேலை இருக்கவங்க கூட தன்னுடைய சாதியை நிறுத்த வச்சிருக்கிறாங்க. ஒண்ணுமே இருக்காது, மரமண்டையா இருப்பாங்க, எல்லா அயோத்தி தமிழ் பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்க சாதி என்பது வந்து மிகப்பெரிய மெரிட்டா வந்து பார்க்கணும். ஆனா விளிம்பு நிலை மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே இவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும் கூட அங்க வந்து சாதி என்பதனால ஏதோ மெரிட்டே இல்லாத மாதிரி அவர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க, வாய்ப்பு மறுக்கப்படுகிறதெல்லாம். இதான் சாதி ஒழிப்புல வந்து அவர் பாவசேகர் பேசுவாங்க. இந்த வேத புரிதல் கூட அவர் பாரதராஜா சொல்வார். கடைசி அந்த கேவலம்ன்றது படிச்சு வந்த பட்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போறாங்க. மனுஷனுடைய தனிமனித வாழ் அவர் யார் என்ன இல்லைன்றது அடுத்த விஷயம். பட் அந்த பாயிண்ட் தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சாதி என்பது ஒரு பெரிய பட்டம் மாதிரி. அது மூலமாக இந்த சமூகம் வந்து எல்லா அங்கீகாரமும் எல்லா வழமையும் அவங்களுக்கு வந்து ரீசைக்கிள் ஆயிடும். ரிசோர்ஸஸும் கிடைக்கும், ஸ்பேஸ் இருக்கு. ஆனா வந்து ஒரு குழந்தை வந்து வயிற்றுல கஷ்டத்துக்கு கூட இங்க வந்து வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால வேங்கையல் மாதிரி உள்ள வந்து மலக்கட்டாது. அப்ப எவ்வளவு உளவியல் இருந்தா அந்த குழந்தைங்க அந்த மக்கள் அதை நம்ம எம்பத்தட்டிக்கலா நம்ம அதை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இங்க வந்து சமூக நீதி கோட்பாடு அப்படின்றதான் வந்து வலியுறுத்தி சொல்லப்படுறது நான் நினைக்கிறேன். புத்திஸ்ட் டாக்டரைன் வந்து என்ன சொல்றதுன்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுது. அது சிறப்பு இல்லடா, நீ ஏதோ ஒரு டான்ஸ் சொல்லிக்கோங்க சாரி இதுதான், அது இல்ல. ஆக்ஷன் செயல் தான் வந்து உன்னுடைய நடத்தை தான் உன்னுடைய செயலை வந்து விளைவை வந்து தீர்மானிக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன் இதுதான் வந்து தேவையே முடிய சிறப்பால் ஏற்படக்கூடிய மெரிட்டை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப இது மூலமாக இவர் வந்து கலகம் செய்யறதுக்கான ஒரு கலகக்காரதான் வந்து கலகம் செய்ய சொல்றாரு அம்பேத்கர். அவ்வளவுதான். ஏன்னா இந்த கேஸ்ட் ஐடியாலஜியை வந்து அடிச்சு நொறுக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த ஐடியாலஜி வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனமானது. இதை நம்ம அடிச்சு நடிக்கணும். அதை எதன் மூலமாக அடிச்சு நடிக்கணும்னா, சும்மா வந்து எந்த ஆற்றல் ஐடியாலஜி கோட்பாடு இருக்கு, ஒரு எந்த ஆற்றலையுமே அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஆனா ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த எதையும் அழிக்க முடியாது, ஆனா என்ன செய்யலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். அதான் வந்து உதாரணமாக பின்னாடி வரும். எதை எந்த கோட்பாடால ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லிடுறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து வந்து மறுக்கிறது, எதிர்ப்பது அப்படின்னு சொல்லுவோம். மறுத்தல் அல்லது எதிர்ப்பு. எதிர்த்தல் ஒரு வகை பொறுப்புணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது அப்படின்றாரு. நீ வந்து உனக்கு ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ற. நீ எதிர்காட்டினா எல்லாத்தையும் மண்டே அடித்து ஒரு நடுநிலையில அது வந்து ஒரு முதலாளித்துவ கோட்பாடு மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு நியூட்ரல் பேர்ல வந்து நீ சரியான விஷயத்துக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்காதுன்னா மிகப்பெரிய துரோகம் சொல்லுவார் புத்தர். இதில் சொல்றாரு, சரிக்காக நீ வந்து
பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நான் எதுவுமே செய்யல, எனக்கு என்னது ஓட்டு போடுறது எனக்கு அவன் தான் என்ன செஞ்சுட்டான், நான் என்ன பண்ணி என்ன ஆக போகுது, ஆனா நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட். அதுக்காக அவர் ஒரு மணிக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளவு ஈஸியா அவங்க கையில கொடுத்தாரு. அது 5000க்கும் 10,000க்கும் வித்துட்டு இந்த ஜனங்கள் ஒரு 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 எனக்கு ஒரு வாதம் சொல்லப்பட்டாலும் கூட அது எங்களோட கருத்து, நான் வாங்கிக்கிறேன், ஆனா ஓட்டு போடுறது யாருக்கு வேணாலும் போடுறேன் ஏழை மக்கள் சொல்லாலும் கூட இந்த வாக்குரிமை எனக்கு எப்படி எதற்காக எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஒரு புரிதல் ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப அவங்கள நினைச்சதான் ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அப்ப இங்க சித்தார்த்தர் என்ன சொல்றாங்கன்னா ரெஃப்யூஸ் பண்றாரு, சிங்கிள் மைண்டரா இருக்காங்க, நாட்டு மந்திரி மனோபாவத்தோட இருக்காங்க. இந்த பாரு நான் தனியா அளவு எடுத்திருக்கேன், சரி வெளியேற சொன்னாங்க, ஆப்ஷன் இருக்குல்ல, ஓகே நான் வெளியேறுவேன் போய் அப்பயாவது நான் யோசிக்கிறேன் அந்த உலகம் ஏன்டா அந்த உலகம் இப்படி இருக்கு, ஏன்டா அந்த மக்கள் இப்படி இருக்காங்க, ஒரு விசிலடிச்சுட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தனி மனித ஒழுக்கம் நான் ஒருத்தரை மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் குறைகளையும் எல்லாத்தையுமே விமர்சனத்துக்கு உட்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க தொலைப்படுறாரு. அப்ப அந்த நாடு விட்டு எழுதுதல், வீடு விட்டு எழுதுதல், துறவு நிலை அப்படின்றத அவர் சமூகத்திற்கான ஒரு விஷயமாக அவர் மறைமாற்றார், அது ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்றார். சரிங்களா? அப்ப இந்த பெரும்பான்மை மெஜாரிட்டின்றது இங்க வெறும் வன்முறையாக மாறி போச்சு அப்படின்றதுதான் சொல்றாரு. இந்த விளைவுகளை இவர் என்ன சொல்றதுன்னு விஷயம் ஓகே நான் அப்படிதான் செய்யறேன், நீங்க சங்கம்னா நீங்க எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் சொன்னீங்க, அதை நான் கேட்கிறேன், அதனுடைய விளைவு ரெஸ்டிபியூஷன் என்ன வேணாலும் இருக்கணும், தண்டனை கொடுக்குறீங்களா கொடுங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க, பட் அந்த தண்டனை டு மீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும், டு மீ என்னுடைய பிரச்சனை நான் எடுக்க முடியும்னால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் அவர் வன்முறை சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். போய் ஹலோ சின்ன பிள்ளைகளா எல்லாரும் கேட்டுக்கோங்க, போங்க எந்திரிங்க, நல்லா குடிச்சிட்டு என்ன சொல்றது எல்லாரும் போய் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, உங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் அதுல ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்றாரு. மேனிபுலேட் பண்ண குழந்தைகளை ஒரு அரசியல்ல ஒரு மூளை செலவி பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஆட்டு மந்திரி மனோபாவமா இருக்கிறது இல்ல, அதை கேட்க முடியல. அவர் வன்முறையும் சொல்லல, அதே சமயம் அவர் என்ன சொன்ன ரீப்ளேஸ் பண்றாரு, அதை ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. உங்களோட பொறுப்பு, நீங்க இதை மறுப்பதும் அதற்கான சரியான ஒரு ஒரு காரணத்தை ஒரு சேதம் உண்டாக்குவதும் உங்களுடைய சமூக கடமை, அது ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அடுத்த பாயிண்ட் பரிவர்த்தம். இந்த பரிவர்த்தம் அப்படின்றது என்னன்னா சுரவடி, இது இது என்னன்னா ஒரு ஆன்மீகமா அப்படின்னா இல்ல, இட் இஸ் நாட் என்ன சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஆக்ட், இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட், இது ஒரு அரசியல் ஒரு அரசியல். நான் ஒரு சிறுபான்மை, அந்த சிறுபான்மை தான் பெரும்பான்மையாக மாறும். யார் பத்தி எடுத்தாங்களோ குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் சொல்லுவாங்க, அதாவது தரமான சொல்றது தரநிலை தான் கடைசியில எண்ணிக்கையா பெருகி அது பெரும்பான்மை முடிவாக மாறும். நீங்க ஒரு கை பத்து அதை மறுத்தாலும் இன்னொரு விஷயங்கள் மற்றவர்கள்லாம் இது பண்ண முடியும். அப்படி சாரி வந்துட்டேனா? ஹலோ, புத்தர் என்ன சொல்றேன்னா அநீதியான அந்த அமைப்புல இருந்து நான் விலகிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் ஒரு தனி ஸ்ட்ரக்சரை நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால அவர் வித்ட்ரா பண்ணிக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் சிஸ்டம் ஓகே சாரி அப்ப இந்த சிஸ்டத்துல இருந்து அவர் விலகி இன்னொரு சோசியல் ஸ்ட்ரக்சரை இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சரை என்ன சொல்றது உருவாக்குறதுக்காக தன்னை என்ன சொல்ற விதையாக மாத்துறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான வைட்டலான விஷயம். இவர் என்ன செய்யறா ஒரு அரசியல் நடவடிக்கை, ஆன்மீகம் கிடையாது. இப்ப நீங்க முதல்ல நம்ம ஆன்மீகம் ஒரு மத தலைவர் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு மோசமான விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். அவரை என்னை என்னவாக டியூன் பண்றாரு, என்னை எப்படி இம்பாக்ட் பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு அரசியல்வாதியா தான் இருக்காரு. அரசியல் அப்படின்றது ஒரு அரசியல்லையும் இருக்கு, அரசியல் சரிங்களா, கட்சி அது அந்த மாதிரி ஒரு பதாகையில இருந்தாதான் அரசியல் கிடையாது. அது கோட்பாடு சம்பந்தப்பட்ட தத்துவம் சம்பந்தப்பட்ட செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அரசியல். ஓகே, அப்ப இவர் என்ன செய்யறா இந்த அநீதியான
வந்து ரொம்ப ரொம்ப சோமா வந்து இருக்காரு. இந்த இடத்துல வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா எனக்கு இருக்கு ஞாபகம். காந்தி வந்து இரண்டாம் உலக போறப்ப 39 to 45 வந்து காந்தி வெள்ளையனை இயக்கம் செய்யறாரு. அது வரைக்கும் வந்து 19 ஜாலியன் வாலாபாக்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேயருக்கு என்ன சொல்றது கூட்டுக்கலாணி தரமா இருந்து அவங்கள இது பண்ணி அவருக்கு வந்து எந்த பாதிப்பு வராது. அடிப்படையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாதாரண மக்கள் தான் சாவாங்க. கடைசியில பத்தாது கத்தின்ற ரத்தம் வந்து காந்தி தான் வந்து சுதந்திரத்தை பெற்று தந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் வரலாற்றுல வந்து பதிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சாருன்னா 1942 வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் 15 சொல்லப்பட்ட அவங்க சொல்லிட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்துச்சு. அப்ப என்னன்னா இந்த உலக அரசியல் வந்து என்ன இரண்டாம் உலக போர் நடந்துச்சு. நேற்று நாடுகள் அச்சு நாடுகள் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஜப்பான் சைடு வந்து அவர் வந்து தயார். அதான் ஆங்கிலேயன் வந்து தோற்ற மாதிரி சூழல்கள் தான் காலனி அதிகம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தப்போ இங்க ஜப்பான் சைடுக்கு பண்ணா வந்து இவனை வந்து தோற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா வந்து காந்திய பாதுகாத்து காந்திக்கு கார்னர் பண்ண ஆங்கில அரசாங்கத்துக்கு வந்து மூஞ்சில கரையை குடிச்சிட்டு அங்க போறாரு. ஏன்னா அங்க சோத்து கட்சி ஜெயிக்கிற வச்சியில போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி நிலைப்பாடு எடுப்பாரு. அப்படியே போது ஆப்பர்ச்சுனிட்டி பாலிடிக்ஸ் இல்ல அவர் செஞ்ச ஒத்துழையாமை இயக்கம் அது அந்த பிழைப்புவாதம் கிடையாது அப்படின்றத சொல்றாரு. ரைட்டுங்களா? அப்ப இந்த எத்திக்கல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் இந்த மறுப்பு இல்லையா ஒரு அறநெறி கோட்பாட்டினுடைய அடிப்படையில் ஒத்துழையாமை இயக்கம் தான் புத்தர் வழிகாட்டிய அம்பேத்கர் பார்வையில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ரைட்டுங்களா? அடுத்து வந்து இதுல ரொம்ப முக்கியமானது யசோதரையோட பதில். இது யசோதரை என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப சுருக்கமா சொன்னேன். அவங்க வந்து ஒரு ஐகானா இருக்காங்க, ஒரு ஃபெமினிஸ்ட் ஐகானா இருக்காங்க. ஷீஸ் நாட் ஒரு வல்னரபிளா ஒரு சார்பத்தன்மையோட ஒரு வீக்கான ஒரு கேரக்டரா ஒரு பர்சனாலிட்டியா வந்து அவங்க இல்ல. அவங்க வந்து ஒரு ஹியூமன் லேயரா இருக்காங்க, ஒரு மனித இதான் வந்து சத்து வகை இருக்காங்க, ஹியூமனிட்டியோட சத்தாக இருக்காங்க. எந்த வகையில அது எப்படி ஒரு அம்மா ஒரு அவரோட அம்மா அவ்வளவுதானே. அந்த அம்மா வேற வழி இல்லாம சரி புத்தம் போயிட்டான் இதனால என்ன பண்றது பின்னாடியே போயிட முடியாது பிள்ளைங்க அப்படி ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஸ்டாண்டர்ட் இருக்காங்களா அப்படின்னு இல்ல. விவாதம் பண்றாங்க, அவங்களுக்கும் வருத்தமா தான் இருந்திருக்கும். விவாதம் பண்றாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் முதல்ல வந்து அவங்க திருமண நடவடிக்கை அந்த என்னது சிதம்பரம் நடக்கும். அப்ப அதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க குதிரை இப்படிப்பட்ட அம்மா பாத்துருமா 4 வருஷத்துக்கு விட்டுட்டு போயிடப்படும் அப்படி சாமியார் மேல எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை பாத்துக்கிறேன். அவர் அந்த மாதிரியான ஒரு ஆளை என்ன அதை எப்படி நான் ஃபேஸ் பண்றது அப்படின்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீண்டும் இன்னொரு தடவை வந்து அந்த வில் போட்டியில அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க நினைச்சா வேணாம்னு சொல்லிருக்கலாம். ஆனால் அவர்கள் கன்விக்ஷனோட தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. என்ன கொஞ்ச நாள் வந்து அவரு இப்படி ஒரு மிக நெருக்கடியான நிலை வர்ற வரைக்கும் இவங்களோட இருந்திருக்காரு. பல கேள்விகளோட பல கலகங்களோட பல போர் குணாந்தத்தோட தான் அவர் வந்து அவரோட வாழ்க்கை இருந்திருப்பதாக நம்ம அறிவோம். இப்ப இங்க யசோதரைக்கு வரும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி அப்படி இருக்காங்க. ஈக்குவல் என்ன நீங்க வந்து இந்த இடத்த விட்டு நீங்க போறீங்க, நீங்க சுலபம் போறீங்கன்னா அது உங்க முடியும். பட் என்னுடைய மை டெசிஷன் நான் என்ன டெசிஷன் எடுக்கிறேன்னா நான் என் பிள்ளைக்கு வந்து தாயா இருப்பேன். பட் நான் வந்து இருப்பேன், நீங்க போங்க. நீங்க இதை விட ஒரு குடும்பத்தை விட்டுட்டு எங்களை எல்லாம் வந்து அவசரப்பட வச்சுட்டு வருத்தப்பட வச்சுட்டு போனாலும் கூட இதுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயம் புரியுது. ஏன்னா நீங்க வந்து எதுக்காக போறீங்க, ஒன்றும் பொம்பளை பொறுக்கியா போல, ஏன்னா ஏதோ வந்து ஊழல் பண்ணிட்டு போல, எந்த நான் பொய் சாட்சி சொல்லிட்டு போய் யாரும் கொலை பண்ணிட்டு போல. ஆனா நீங்க எதுக்கு போறீங்க, போர் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்றுருக்கீங்க. அந்த போர் அப்ப நீங்க வெளியே போறப்ப எங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நீங்க வெளியே போறீங்க. அந்த இடத்தை நான் புரிந்து கொள்ள நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இவங்களும் போரை மறுக்கிறாங்க. சரி நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க ஒத்துக்கிறேன் புத்தகம் சொல்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்க ஆமா போர்ன்றது தப்பு, ஏன்னா அதுல இருக்க பாதி பேர் வந்து போரை வந்து மறுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கையை கூட்டுறதுக்கு அந்த தைரியம் கிடையாது. அப்ப நாங்களும் வேணாம் சொல்றோம். பட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஓப்பனா நீங்க மறுத்துருக்கீங்க. சோ அந்த ரெட்ரிபியூஷனை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய துன்பம், நீங்க பண்ண துன்பம், நீங்க ஏன்
பண்றீங்க. ஐ மீன் நாங்க கஷ்டப்படுவோம் நீங்க புரிஞ்சுட்டு எங்களுக்காக இந்த மாதிரி செய்றீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். அப்புறம் வந்து அவங்க எதை பிரியாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மனித நலனுக்காக தான் நான் உத்தரவாதம் போறேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஸ்டாண்ட அவங்க வந்து ஓகே, ஒரு ஃபேமிலிக்காக இந்த சமூகத்துக்கான ஒரு ஒரு பெருத்தீர்வை, இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறையை, ஒரு தத்துவத்தை தான் நீங்க கத்துக்கிறதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சரிங்களா, அடுத்து இந்த ஃபெமினிஸ்ட், இந்த பெண்ணிய சிந்தனை இருக்குல்ல, இதை யசோதரையின் மூலமாக இவர் வந்து கொண்டு முயற்சி பண்றார். ஆக இங்க வந்து பெண் என்பவள், அதாவது யசோதரை என்ற பெண் என்பவள் பலவீனமான கேரக்டர் கிடையாது. அவள் வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. இன்னும் அவுட் ஆஃப் எத்திக்கல் ஒரு நெறியினுடைய வலிமையாக வந்து அந்த குறியீடாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு தியாகம் என்பது கூட சமூக நெறியினுடைய மாற்றத்தினுடைய சமூகத்தை நேசிக்கக்கூடிய குறியீடாக காமிக்கப்படுகிறது அப்படின்னு. இன்னொரு விஷயம் மௌனம். இந்த மௌனமா இருக்காங்க இல்லையா, தெரியாம யாருக்கும் தெரியாம ஈஸியா அந்த இந்த சாட்டை படத்துல எதுல ஒரு படத்துல சமுத்திரகன் சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த டம்மி கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒத்துக்கூத்துறவங்க, அதுக்கு பூஜா குட்டிகள், விக்ராந்த் வேலை இருக்கிறோம், இந்த மாதிரியான கேரக்டர் தான் வந்து இவங்கெல்லாம் இருக்கிறது பேஸ்ட். இவங்கெல்லாம் நெகட்டிவிட்டி. இவங்க ஏன்னா மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எதிராக ஒரு கல் நகர்த்தப்படுகிறது. அப்ப இங்க மௌனம் என்பதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க, ஏதாவது இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இவர் பின்னாடி சொல்றாரு நடுநிலை பாதை என்று சொல்ற மத்தியமா பதிப்பாரான்னு சொல்றாரு, அது வேற. இட் இஸ் ஜெனரலி டிபெண்ட். நடுநிலை சொல்லலாம், நீ தீவிரவாதியா இருக்க வேணாம், எதவாதியா இருக்க வேணாம், பட் நீங்க வந்து வாழ்க்கையில என்ன மாதிரியான கோட்பாட்டு அளவுல நேர்மையா வாழ முடியுமோ அந்த நடுநிலை பாதையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு, அது வேற. பட் இங்க வந்து நீங்க எந்த சைடு நிக்கிறீங்க, பேரசைட் தான். ஒரு ஒட்டுண்ணி காரணி வாழ்க்கைய மாதிரி வாழ முடியாது. காந்தி வந்து வெளியேற செஞ்ச மாதிரி இல்ல, இந்த இப்ப வந்து இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து என்ன சொல்றது, இந்த இப்ப எடப்பாடி கவர்மெண்ட் இது பிஜேபி சைடு போய் எல்லாத்தையும் கூட்டி மிகப்பெரிய ஒரு வரலாற்று கழகத்தையும் ஒரு பெரிய பிளாவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, உள்ள நுழைஞ்சிருக்கு. பேசிக்கலி இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான சரியில்லாத நேர்மை இல்லாத ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த மனசுக்குள்ள வந்து எதிர்த்துட்டு ஆமாமா தப்புதான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அவர் சொல்றது கௌதம சொல்றது ரைட் தான், ஆனா என்ன பண்றது நம்மளெல்லாம் எங்களாலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளத்துல வந்து நாங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க, உங்களுக்காக ப்ரேயர் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா கடவுள் பார்த்துக்குவாரு. ஏன்னா தலைவிதி கோட்பாடு நம்பக்கூடிய ஜனங்க ஒரு இயலாமை, எவ்வளவு பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய தவறு, ஒரு மொத்தமான விஷயம். ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தீர்வு சொல்றது, அல்ல அவங்கதான் நிக்கிறது, இந்த இடத்துல நிக்க முடியலையா முடியல சொல்லணும், இல்ல உங்களுக்காக ப்ரேயர் படிக்கிறேன், என்ன பண்றது தலைவிதி, கடவுள் அவ்வளவுதான் எழுதி உனக்கு படிச்சுட்டாரு இப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனம் சொல்றேன். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. மௌனம் என்பதன் மூலமாகவும் தலைவிதி கடவுள் இந்த இடத்தையெல்லாம் வந்து ஒரு காரணமாக கற்பிக்கக்கூடிய பகுத்தறிவற்ற மூடர்கள் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த கேட்டகரியில வருமே இல்லை. ஏன்னா ரேஷியோவும் அவருடைய இது தன்மை மட்டும் வேணா கொஞ்சம் மாறுபடுத்தக்கூடிய எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள குட்டையில போட மாட்டேன் இருப்பாங்க. இந்த மௌனம் என்பது மொத்தமான ஒரு விஷயம். இது சொல்ல போனா சமூக துரோகம். அப்ப இந்த மௌனம் என்பது தவறுக்கான ஒத்துழைப்பாக மாறுகிறது. பயம் என்பது, அவர்களுக்கான பயம் என்பது அநீதிக்கான ஒரு ஆதாரமாக, அவர்களுக்கான வழிகொடுத்ததாக, வழிவகை செய்த மாதிரியாக ஆகிறது. ஆக மௌனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த தம்மாவையும் அந்த இங்க இருக்கக்கூடிய சங்க விதிகள், சங்க விதிகள், அந்த டெமோக்ரசி ஜனநாயக விதிகளுக்குமான வித்தியாசப்பட்ட நம்மளால முடியும். இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்க, பெரும்பான்மை சொல்றாங்க டெமோக்ரசி என்ற பெயர்ல. இவர் என்ன சொல்றாரு, இல்ல எத்திக் நெறிதான் முக்கியம், உண்மைதான் முக்கியம் அப்படின்றாரு. அடுத்து இவங்க தண்டனை சொல்றாங்க, இவர் சொல்றாரு கருணை காமிக்கணும், அன்பால் தான் வெல்லணும் அப்படின்றாரு. அடுத்து இவங்க சத்திரனா இருக்க டியூட்டியா அப்படின்றாங்க. இல்ல நடத்தைதான் நம்மளுடைய சரியான மனிதனுக்காக நடப்பதுதான் நம்மளுடைய அறிவுள்ள பகுத்தறிவுள்ள நடத்தை மட்டும்தான் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. இது இல்ல பரப்பால
உயர்வு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து உயர்வானது, நடத்தை தான் உயர்வானது. இப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அப்ப தம்மம் அப்படின்றது வந்து என்ன சொல்றது, கண்மூடித்தனமான ஒரு கீழ்ப்படிதல் கிடையாது. தெரிஞ்சு தெளிவான ஒரு முடிவோட செயல் இருக்கும். ஓகே ஓகே, நான் நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், கரெக்ட் தான்யா, சொல்றதெல்லாம் ரைட், கைகாலம் தான், இந்த நாள்ல இப்படிதான் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், தனியால என்ன பண்ண முடியும், ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்றது. அடுத்து அம்பேத்கரும் புத்தரும் என்னவாக ஒன்னாக எந்த இடத்துல நிற்கிறாங்க, இல்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பாயிண்ட் வந்து ஜனநாயக நெறியோட நம்ம இருக்கணும், டெமோக்ரஸி வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த டெமோக்ரஸி வந்து எத்திக்கலான ஜனநாயகம் என்பது நெறியோட இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு வந்து பெரும்பான்மை என்பது வந்து எப்பயுமே சரியாக இருக்கும்னு சொல்லல, தவறாகவும் இருக்கலாம். தவறாக இருக்கும் பட்சத்தில் சமூக கோட்பாடுன்ற விஷயத்துல அது வந்து அநீதிக்கான ஒரு ஒடுக்குமுறையாக அராஜகமான ஏற்பாடாகவும் இருக்க முடியும். இன்னொரு விஷயம், மூணாவது, தனிநபர் மனசாட்சி தான் உயர்ந்தது. இங்க மனசாட்சி அப்படின்றது வந்து நம்ம வந்து எத்திக்கல் கண்டிஷன் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இண்டிவிஜுவல் கான்ஃபைன்ஸ் அதுதான் வந்து ரொம்ப சுப்ரீமான ஒரு விஷயம் அப்படின்னு. அடுத்து வன்முறை என்பது ஒரு தொடர்ச்சியை தான் உருவாக்கும். அது வந்து எப்பயுமே ஒரு முடிவை கொண்டு போகிறது, தீர்வாக இருக்க முடியாது. அப்ப வன்முறை என்பது தீர்வு கிடையாது. அடுத்து சோசியல் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து உண்மையை வந்து என்ன சொல்றது, உண்மை பேசுறவங்களை தண்டிக்க முடியுது. அப்படிப்பட்ட சோசியல் சிஸ்டமாக இருக்க முடியும். சோசியல் சிஸ்டம் சிஸ்டம் அப்படின்றதுனால அது குறையற்றது அப்படின்னு நம்மளால அதை டிஃபைன் பண்ணிடவோ அந்த கேட்டகரியில கொண்டு போகவும் முடியாது. இன்னொன்னு மௌனமாக இருப்பது அரசியல் குற்றம். நீங்க செய்யணும், ஆக்கப்பூர்வமா செய்யணும், தப்புக்கு எதிராக செய்யணும், சரிக்கு சரியாக சரியின் பக்கம் நின்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. இதே ஒரு கருத்துல பைபிள்ல கூட ஒரு இடம் வரும். பட் உதாரணமாக பின்னாடி அவர் ரொம்ப நுணுக்கமான விஷயம் அந்த இடத்த வந்து சொல்றாரு, ஸ்டாண்ட வந்து பத்தி சொல்றாரு. அப்ப இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் இன்னைக்கு நிறைய விஷயத்த வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு எப்படி இந்த பிரச்சனைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோட எப்படி எல்லாம் வந்து தொடர்பு பண்ணிக்க முடியும் அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கோங்க. 8:20 ஆயிடுச்சு. இப்போ மெஜாரிட்டி பாலிடிக்ஸ்ல வந்து நாம ஏற்றுக்கலாம், இந்த ஜனநாயகம் இருக்கு. இந்த ஜனநாயகம் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு. அது புதிய ஜனநாயகமாக மாறிதான் அதுக்கடுத்த சோசியலிசம், கம்யூனிசம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அந்த பொதுவுரை விவாதிகள். அடுத்த சமூகமா ஏதோ நம்ம வந்து உருவாக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பெண்களா இருக்கட்டும், இளைஞர்கள், படித்தவர்கள்லாம் எப்படியோ கம்பேரிட்டிவ்லி நல்லா படிச்சுட்டு ஆனா சரியாக சிந்திக்கிறாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப வேதனையான ஒண்ணு இல்லை அப்படின்றதுதான் என்னால நிறைய விஷயங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையில வந்து பார்த்துக்க முடியும். அதுக்காக மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கரெக்டா சிந்திக்கிறாங்களா, அதெல்லாம் சரியா இருக்காங்களா சொல்ல வந்து. ஆனா சரிக்காக நாம வந்து தொடர்ந்து நாம ஒரு களை தூக்கி போட்டுட்டே இருக்கணும். எந்த இடத்துல வந்து அது கலகமா இருக்கணும், எந்த இடத்துல அது வந்து சிறுபான்மையை பெரும்பான்மையாக மாற்றணும், எந்த இடத்துல அது ரேடிக்கலான திங்கிங்காக இருக்கணும், அது செயல்முறைக்கு உட்பட்ட விஷயமா இருக்கணும் அப்படின்றத நாம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நான் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இதை வந்து 18ஆம் அதாவது 33ஆம் பக்கம் 18ஆவது சாப்டர்ல இருந்து நெக்ஸ்ட் இதை வந்து தொடரலாம் என்று நினைக்கிறேன். என்னோட டாபிக் இருக்கு, ஆனா என்னால பேச முடியல, சாரி. நன்றி.